அத்தை. என்னடி? மாமா எங்க? வெளியில போயிருக்கான். அதுக்கு இல்ல அத்தை, மாமா கொஞ்ச நாளாவே என்னை விட்டு தள்ளி தள்ளி போற மாதிரி இருக்கு. பிரம்மடி, உனக்கு என் மகனை பத்தி எனக்கு தான் தெரியும். உனக்கு புடவை கூட வாங்கி வச்சிருக்கான். எங்க அத்தை? அத நான் பார்க்கலாமா? காலம் வரும்போது அதுவே உன் கைக்கு வந்து சேரும். இந்தா, இத கொண்டு போய் உள்ள வை. வா வா, இன்னைக்கு வச்சுக்கிறேன், மாட்டாமல போடுவேன். சந்தோஷ், நான் கோயிலுக்கு போகணும், ப்ளீஸ் என்ன டிராப் பண்றியா? சாரி பிரியா, நான் ஃப்ரெண்ட பார்க்க போனோம், வேற வண்டி எடுத்துட்டு போயேன். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுப்பா, ப்ளீஸ். ஓ பிரியா, கம் ஆன், only drop only. Come on, quick. Santosh, what happened? Priya, just a minute. Some problem is there. சாமி கும்பிடவா போற? உன்னை சாமி கிட்டே அனுப்பிச்சிடுறேன். What are you doing? Nothing, Priya. Just காரை மூவ் பண்ணா ஸ்டார்ட் ஆகுன்னு ஒரு ஃபீல். நீ எப்பவோ வா, நான் கோயிலுக்கு போறேன். பிரியா, எப்படி தப்பிச்சுக்கறாளே? யோ புடிக்கட, வெளிய வாயா. நீ கனவு புலம்பி வேற நைஸா தள்ளிட்டு வந்துட்ட. அவங்க அப்பனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீ தாலி கட்டிடு. சீக்கிரமா 3 முடிச்சு போட்டுடியா. என்னண்ணே, கோயில்ல தாலி கட்டலாம்னு சொல்லிட்டு இப்ப இப்படி கொண்டு வந்து தாலி கட்ட சொல்றீங்க? அட பைத்தியக்காரா, இந்த Dressல கோவில்ல கொண்டு போய் தாலி கட்டினா ஒத்துக்குவாங்களா? ஆமா, அப்ப பர்தாவை கழட்டுங்க. யோ, பர்தாவை கழட்ட கூடாதியா? ஏன்? பர்தாவை கழட்டல நான் தாலி கட்ட மாட்டேன். தாலி கட்டிட்டு தான் பர்தாவை கட்டணும். இல்ல, இருங்க, நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? நானே கழட்டுறேன். என்னையா இது? நீ தானே ஏன் சொன்ன, உன்னை காதலிக்கிற பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணி பண்ண. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்களேயா, உன் விஷயத்துல உருவமே இல்லாம ஆயிடுச்சு. ஆண்டவன் எழுதுனத மாத்த முடியுமா? பரவாயில்ல, கண்ணை பார்க்காத, பார்க்கல, உருவத்தை பார்க்காத, நான் எங்க பார்த்தேன்? மனசு அத பாரு. என் மனசுல அவளும், அவ மனசுல நானும் இருக்கேன். எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. டார்லிங், பயப்படாத, நான் இருக்கேன் தாலி கட்ட. இந்தா. கழுதியை கட்டினா கூட இதை கல்யாணம் பண்ணி போங்களுக்கு மனுஷன் எங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அதுக்கு நாங்க 2 பேரும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். காலைல விழு, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன பிரியாவோட வண்டி இங்க நிக்குது? காட்டுக்குள்ள தனியா? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி உன் பெரிய வச்சிருவோமா? அதோட பெரிய அதோட அம்மா. சாஃப்ட்டா இருக்குல்ல? ஐயா வாங்கய்யா, உட்காருங்கய்யா, உட்காருங்க. உட்கார்றதுக்காக இங்க வரல. உன் பையன் சம்பளத்து மேல ஆசைப்பட்டான்னு நினைச்சேன், ஆனா என் சொத்து மேலே ஆசைப்பட்டான். ஐயா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல என் பையனை பங்களா பக்கம் வராம பாத்துக்கிறேங்க ஐயா. மறுபடியும் அவன் என் பங்களா பக்கம் வந்தானா உனக்கு கொல்லி போட ஆள் இருக்காது. ஜாக்கிரதை. சிவாவை மிலிட்டரியில சேர்த்து விடுறேன்னு நீ சொல்ற. பிரியா அப்பா என்னடா வந்து மிரட்டிட்டு போறாரு. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து சிவாதான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே தம்பி. அம்மா அம்மா, வாப்பா. நான் சொன்ன மோர் குழம்பு வச்சிங்களா? வச்சிருக்கேன்ப்பா. சரி சரி, பசிக்குது, சாப்பாடு போடுங்க. சரிப்பா. சிவா, சிவா. ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? உமா ஏதாவது சொன்னாளா? அவ பேரை சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராதே. சின்ன தலைவலி, அவ்வளவுதான். பேர குழந்தைகளை பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. விறகு வெட்டி போடுற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போனீங்கன்னா 4 காசும் பார்க்கலாம். உனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துருவேன்ப்பா. சரிம்மா. சாமி, சாமி, நீ நல்லா இருக்கியா சாமி? உனக்கு ஒண்ணும் ஆகலையா சாமி? தண்ணி, தண்ணி, தண்ணி. எனக்கு ஒண்ணு இல்லம்மா. அம்மா 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 அம்மா